நான் உங்கள் சிப்பிப்பாறை ஜோதிடரசு. இது ஒரு ஜோதிட சூத்திரம். திசைநாயகன் காற்று நிலம் ராசியில் இருந்தால் லக்கணத்திலிருந்து பலன் பார்க்கணும். திசைநாயகன் காற்று நில ராசியில் இருந்தால் லக்கணத்திலிருந்து பலன் பாருங்க. திசைநாயகன் நீர் ராசியில் இருந்தால் 9ஆம் இடத்திலிருந்து பலன் பாருங்க. திசைநாயகன் நீர் ராசியில் இருந்தால் 9ஆம் இடத்திலிருந்து பலன் பார்க்கணும். திசைநாயகன் நெருப்பு ராசியில் இருந்தால் 5ஆம் இடத்துல இருந்து அதை லக்கணமாக போட்டு பலன் பார்க்கணும். அப்போ பலன் உண்மையாகவே கரெக்டாக வரும். அப்போ இது ஒரு முக்கியமான ரகசியம். இது தெரியாமல் நம்ம லக்கணத்திலேருந்து பார்த்துட்டு போவோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாற்றம் இருக்கிறது. இந்த மாற்றம் இதுதான். இதை தெரிந்து கொள்ளுங்கள்.